ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காளிதாஸ் 2 மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது காளிதாஸ் மூவியோட சீக்குவல் தான், ஆனால் இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவி. நீங்கள் அந்த மூவியை பார்க்கலனாலும் இந்த மூவி உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் லீட் ரோலில் பரத், பவானி ஸ்ரீ, சங்கீதா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஊரப்பாக்கமில் 560 வீடு இருக்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற தொடர் கொலைகள். இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மூவியில் ஹீரோவோட பேர் காளிதாஸ். இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். டிசம்பர் 31 நைட் அன்னைக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் மித்ரா அப்படிங்கிற 3.5 வயசு பொண்ணு காணாமல் போகிறாங்க. ரொம்ப நேரமாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடியும் எங்கேயுமே மித்ரா கிடைக்காததுனால இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு காளிதாஸ் வராரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக 560 வீடுங்க இருக்கும். ஆனால் 32 கேமராஸ் தான் இருக்கும். அதனால் நிறைய இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருந்ததுனால கேமரா இருந்தும் சரியாக மித்ரா எங்கே காணாமல் போனாங்கன்னு அது மூலியமாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியான ரூபா காளிதாஸ்க்கு இன்வெஸ்டிகேஷனில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மித்ராவுக்கு டாக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஃப்ளாட்டில் இருக்க குழந்தைங்க கிட்ட விசாரிக்கிறப்போ கடைசியாக அவங்க மித்ராவை ஏதோ ஒரு டாகுக்கு பின்னாடி போனப்போ பார்த்து தான் சொல்லுவாங்க. இப்போது அந்த டாகோட ஓனர் யாருன்னு தேடினா அது ஒரு ஜூனியர் லாயர் ஸ்டீஃபனோட பெட் டாக். அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தான் தங்கியிருப்பார். மித்ராவையும் அவங்க ஃபேமிலியவும் அவர் எப்பவுமே தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். காளிதாஸ் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகியும் மித்ரா கிடச்சிருக்க மாட்டாங்க. அதனால இப்போது அங்கே ஏசி வைஷ்ணவி வராங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ளாட்டில் இருக்க சில பேரை வாலண்டியராக இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க தேடுறப்போ ஸ்டீஃபனோட டாக் அந்த ஃப்ளாட்டோட ஓரத்தில் இறந்து கிடக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட கழுத்தில் இருக்க லீஷ் மித்ராவுக்கிட்ட இருந்த ஒரு டாக் பொம்மையோடது. இதை பார்த்த அப்புறம் இதை கண்டிப்பாக ஸ்டீஃபன் தான் பண்ணியிருப்பார்னு வைஷ்ணவி ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டீஃபன் அரெஸ்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீஃபன் மேலே ஒரு பெரிய கேஸ் இருந்திருக்கும். ஸ்டீஃபனுக்காக வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்தது அட்வொகேட் நட்ராஜ் தான். இப்போ அவர்கிட்ட தான் ஸ்டீஃபன் ஜூனியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவரை அரெஸ்ட் பண்ண விஷயம் நட்ராஜுக்கு தெரிஞ்சு அவர் அங்கே வந்து இதை ஸ்டீஃபன் தான் பண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது காணாமல் போன மித்ரா அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட இருக்க ஒரு கிரவுண்டில் அடிபட்டு இறந்த நிலையில் கிடைப்பாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்பவே அந்த ஃப்ளாட்டில் இருக்க ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பூலில் மூழ்கி இறந்துருப்பாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதே ஃப்ளாட்டில் இருக்க ஒரு டாக்டர் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பாரு. இதெல்லாம் பண்ணுறது அந்த ஃப்ளாட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் தான். ஆனால் அந்த ஃப்ளாட்டில் மிஸ்டீரியஸான பாஸ்டோடையும் நிறைய சீக்ரெட்ஸோடையும் இருக்கிறது ஸ்டீஃபன் மட்டும்தான். நிஜமா இதெல்லாம் அவர் தான் பண்ணுறாரா, இல்லை வேற யாரோ பண்ணிட்டு இவர் மேலே அந்த பழிய போட பார்க்குறாங்களா? இதை யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சி காளிதாஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த மூவியை நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.